எஸ்ஆர்எஸ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நான் ஸ்டோக்கோன் ட்ரெண்டிலிருந்து ஸ்ரீதேவி அருளானந்தன். இன்று ஊர்கோலம் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த எஸ்ஆர்எஸ் ஸ்தாபகர் திருவாளர் ரவிஷான் அவர்களுக்கும் அவரது துணைவியார் அமுதா ரவிஷான் மற்றும் அன்பு தொகுப்பாளினி நிரா சுரேஷ் அவர்களுக்கும் என் நன்றியை இந்நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த ஊர்கோலம் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் இங்கிலாந்தில் உள்ள ஒரு அழகான நகரத்திற்கு அழைத்து செல்ல போகிறேன். என்னை பொறுத்தவரை இதுதான் என் புகுந்த வீடு. ஆமாம், திருமணமாகி பெற்றோர், உடன் பிறந்தோர், உற்றார் உறவினர்களை பிரிந்து ஒரு புது உறவை அமைப்பதற்காக நான் வந்த இடம் ஸ்டோக்கோன் ட்ரெண்ட். இன்று இந்த ஸ்டோக்கோன் ட்ரெண்ட் நகர உலாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். அது மட்டுமல்லாது இந்த ஊர்கோல நிகழ்விற்கு ஸ்டோக்கோன் ட்ரெண்டை தெரிவு செய்ய இன்னும் ஒரு முக்கிய காரணமும் உள்ளது. ஆமாம், 1925ஆம் ஆண்டில் அதிகாரப்பூர்வமாக ஒரு நகரமாக நியமிக்கப்பட்ட ஸ்டோக்கோன் ட்ரெண்ட் அடுத்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டில் அதன் நூற்றாண்டை கொண்டாட தயாராகி வருகிறது. ஸ்டோக்கோன் ட்ரெண்ட் பெரும்பாலும் ஸ்டோக் என்று சுருக்கமாக அழைக்கப்படுகிறது. இது இங்கிலாந்தின் ஸ்டாஃபர்ட்ஷயரில் 36 சதுர மைல்கள் பரப்பளவை கொண்ட ஒரு நகரம் மற்றும் ஒற்றையாட்சி அதிகாரப்பூர்வ பகுதியாகும். 2022ஆம் ஆண்டில் நகரத்தின் மக்கள் தொகை ஏறத்தாழ 2,60,000 என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது ஸ்டாஃபர்ட்ஷயரில் உள்ள மிகப்பெரிய குடியேற்றமாகும். மேலும் இது நியூகாசல் அண்டர் லைம், அல்சேட்ஷர், கிட்ஸ்க்ரோவ் மற்றும் பிடால்ஃப் நகரங்களால் சூழப்பட்டுள்ளது. 99 வயதில் இங்கிலாந்தில் உள்ள மற்ற நகரங்களுடன் ஒப்பிடும்போது இந்த நகரம் ஒப்பீட்டளவில் இளமையாகவே உள்ளது. ஆனால் ஸ்டோக்கோன் ட்ரெண்டை உருவாக்கும் 6 நகரங்கள் பல நூற்றாண்டுகளாக நீடிக்கும் ஒரு வளமான வரலாற்றை கொண்டுள்ளன. அவை டன்ஸ்டோல், பர்ஸ்லம், ஹன்லி, ஸ்டோக், ஹென்டன் மற்றும் லோங்டன் நகரங்களாகும். இந்த நகரம் 1910இல் 6 நகரங்களின் கூட்டமைப்பிலிருந்து உருவாக்கப்பட்டது. இங்கு அரசாங்கத்திற்கு முக்கிய மையம் மற்றும் மாவட்டத்தின் முக்கிய ரயில் நிலையம் அமைந்துள்ளது. ஹன்லி ஸ்டோக்கோன் ட்ரெண்டின் முதன்மை வணிக மையமாகும். இங்கிலாந்தின் மட்பாண்ட தொழிலின் தாயகமாக இது தி பாட்டரிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது சேவை தொழில்கள் மற்றும் விநியோக மையங்களுக்கான மையமாகும். போர்ட் கிரீன் ஹாலின் அரை மரப்பண்ணை வீடு தொழில்துறை புரட்சியின் மையங்களில் ஒன்றான எச்சூரியாவின் 18ஆம் நூற்றாண்டின் கால்வாய், வெட்ச்வுட் எஸ்டேட், 18ஆம் நூற்றாண்டின் நாட்டுப்புற வீட்டுத் தோட்டங்கள், பென்தம் ஹால் மற்றும் ஸ்டோக் ஸ்டேஷன் போன்ற புகையிரத நிலைய கட்டிடங்கள் மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட பாட்டரிஸ் மியூசியம் அண்ட் ஆர்ட் கேலரி, மட்பாண்டங்கள் அருங்காட்சியகம் மற்றும் கலைக்கூடம் உள்ளிட்ட தொழில்துறை, குடிமை மற்றும் வசதி கட்டிடங்கள் இந்த நகரத்தின் கட்டிடக்கலைக்கான எடுத்துக்காட்டாகும். 1282ஆம் ஆண்டு முற்பகுதியில் ஸ்டோக்கோன் ட்ரெண்ட் மற்றும் வடக்கு ஸ்டாஃபர்ட்ஷயர் பகுதியில் நிலக்கரி மற்றும் இரும்புக்கல் தோண்டப்பட்டன. மேலும் 1467இல் த கிரேட் ரோம் கோல் சேம் நிலக்கரி மடிப்பு வெட்டப்பட்டு மட்பாண்டங்களை சுட பயன்படுத்தப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஸ்டாஃபர்ட்ஷயரில் சிறிய தனியார் சுரங்கங்களுடன் நிலக்கரி சுரங்கம் ஒரு முழுமையான தொழிலாக தொடங்கியது. நிலக்கரி மற்றும் களிமண் இருப்பதால் தொழில் புரட்சி இப்பகுதிக்கு விரைவாக வந்தது. 1918ஆம் ஆண்டில் நியூகாசல் அண்டர் லைம் அருகே மினிஃபிட் என்ற இடத்தில் நடந்த ஒரு வெடிப்பில் 155 பேர் இறந்தனர். இதனை மினி குழி விபத்து அல்லது மினிஃபிட் டிசாஸ்டர் என்று கூறுவார்கள். ஸ்டாஃபர்ட்ஷயரின் மிக மோசமான சுரங்க விபத்து இதுவாகும். இதுபோன்று பல நிலக்கரி சுரங்கங்களில் ஏற்பட்ட வெடிப்புகளால் 1100க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் இழப்புடன் இவை மூடப்பட்டன. இவ்வாறு ஸ்டோக்கோன் ட்ரெண்ட் அருகே ஆலையின் 100 ஆண்டு நிலக்கரி உற்பத்தி முடிவுக்கு வந்தது. 6 நகரங்களை கொண்டு இந்த ஸ்டோக்கோன் ட்ரெண்ட் அமையப்பெற்றுள்ளது என்று குறிப்பிட்டிருந்தேன். அந்த நகரங்களுக்கு இந்த பெயர்கள் எப்படி வந்தது என்பதை பற்றி பார்ப்போம். முதலாவதாக ஹன்லி.
13ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஹன்லி ஒரு வில் ஆக இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ஒரு கிராமம் திருச்சபை, மேனர் அல்லது நிலப்பிரபுத்துவ அமைப்பின் கீழ் மிக சிறிய நிர்வாக அலகு பல வீடுகள் மற்றும் அவற்றின் அருகிலுள்ள நிலங்களை கொண்டுள்ளது என்று பொருள்படும். 18ஆம் நூற்றாண்டில் இது முதன்மையாக அஃபர் கிரீன் சுற்றியுள்ள இன்றைய கீலிங்ஸ் லேன் மற்றும் டவுன் சாலையின் சந்திப்பில் அமைந்துள்ள குடியிருப்புகளின் தொகுப்பாக மட்டுமே இருந்துள்ளது. இது ஹன்லி கிரீன் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1775 வாக்கில் கட்டப்பட்ட பகுதி ஷெல்டனுக்கு விரிவடைந்து 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தற்போதைய ஹன்லி மையத்தின் தரை திட்டம் வடிவம் பெறத் தொடங்கியது. 1910ஆம் ஆண்டில் ஹன்லி பெருநகரம் 1957 ஏக்கர் பரப்பளவில் பரவியது மற்றும் ஹன்லி மற்றும் ஷெல்டன் நகரங்களையும் பர்ச்சஸ் ஹெட் பகுதி மற்றும் ஸ்னைட் கிரீனின் ஒரு பகுதியையும் இது உள்ளடக்கியுள்ளது. அடுத்ததாக லாங்டன் நகரை பார்ப்போம். இது நீண்ட அல்லது உயரமான சுற்றுச்சுவர் கிராமம் அல்லது எஸ்டேட் என்று சொல்லப்படுகிறது. முன்னர் இதை லேன் எண்ட் என்று அழைக்கப்பட்டதாகவும் இந்த பெயர் குடியிருப்பாளர்களின் மனுவுக்கு பிறகு 1848 அதிகாரப்பூர்வமாக லாங்டன் என்று மாற்றப்பட்டுள்ளது. மட்பாண்டங்கள், நிலக்கரி மற்றும் இரும்பு தொழில்களின் விரிவாக்கம் காரணமாக 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இந்த நகரம் விரைவான வளர்ச்சியை கண்டுள்ளது. 1865ஆம் ஆண்டில் லாங்டன் ஒரு நகராட்சி பெருநகரமாக மாறியது. பின்னர் கிழக்கு வேல், நோமகோட் மற்றும் புளோரன்ஸ் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக விரிவடைந்துள்ளது. அடுத்ததாக நான் தற்போது வசிக்கும் இடமான ஃபென்டன் பகுதிக்கு இந்த பெயர் எப்படி வந்தது என்று பார்ப்போம். ஃபென்டன் என்ற பெயருக்கு ஃபென் அல்லது சதுப்பு நிலத்தில் அமைந்துள்ள ஒரு பண்ணை அல்லது கிராமம் என்று பொருள். வரலாற்று ரீதியாக ஃபென்டன் 2 நகரங்களை கொண்டிருந்தது. தி கிரேட் ஃபென்டன் மற்றும் ஃபென்டன் விவியன் அல்லது லிட்டில் ஃபென்டன் என்பன அதன் பெயர்களாக இருந்தது. 1666ஆம் ஆண்டில் பதிவுகளின்படி ஃபென்டன் விவியனில் 17 பேரும் கிரேட் ஃபென்டன் என்னும் இடத்தில் 16 பேரும் அடுப்பு வரி செலுத்த வேண்டியிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் 1811இல் மக்கள் தொகை முறையே 856 மற்றும் 1650ஆக உயர்ந்தது. இது 1871இல் முழு பகுதியும் 10,299 குடியிருப்பாளர்களுக்கு வீடாக அமைந்துள்ளது. 1888இல் கட்டப்பட்ட நகர மண்டபம் மற்றும் 1890இல் மீண்டும் கட்டப்பட்ட கிரைஸ்ட் சர்ச் ஆகியவற்றை சுற்றி ஒரு நகர மையம் உருவானது. ஃபென்டன் மேனரில் நீச்சல் குளம், உடற்பயிற்சி கூடம் மற்றும் உடற்பயிற்சி மையம், அது மட்டுமல்லாது 1300 இருக்கைகள் கொண்ட அரங்கம் உள்ளது. ஃபென்டன் பூங்காவில் கால்பந்து ஆடுகளங்கள், பெவிலியன்கள் மற்றும் ஒரு விளையாட்டு மைதானமும் உள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்க போது ஸ்டோக் எனும் இடத்தை பற்றி. ஸ்டோக் ஒரு ஆற்றங்கரையில் ஒரு குக்கிராமம் அல்லது 2ஆம் நிலை குடியிருப்பு என்பதற்கமைய இந்த பெயர் வழங்கப்பட்டுள்ளது. இடைக்காலத்தில் பெங்கல் கிராமம் முக்கிய மக்கள் தொகை மையமாக இருந்துள்ளது. ஸ்டோக் பாரிஷ் தேவாலயம் அமைந்துள்ள இடத்தை தவிர வேறொன்றும் இங்கு இருந்ததாக குறிப்பிடப்படவில்லை. 18ஆம் நூற்றாண்டு குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வந்தது. இது ஸ்டோக்கை ஒரு நகரமாக மாற்றியது. இவற்றில் மட்பாண்ட தொழிலின் விரிவாக்கம், டாபி மற்றும் யுடோக்சிட்டரிலிருந்து நியூகாசில் வரையிலான சாலையின் திருப்புமுனை மற்றும் ட்ரெண்ட் மற்றும் மர்சி கால்வாய் திறப்பு ஆகியவை அடங்கும். 1820இல் டவுன் ஹாலை சுற்றி பல புதிய தெருக்களின் கட்டுமானம் வளர்ந்து வரும் நகரத்தின் வளர்ச்சியை குறித்தது. ஸ்டோக் சிட்டி கால்பந்து கிளப் 1863ஆம் ஆண்டில் வடக்கு ஸ்டாஃபர்ட்ஷயர் ரயில்வேயில் பயிற்சியாளர்களாக இருந்தபோது சட்டர்ஹவுஸ் பள்ளியின் முன்னாள் மாணவர்களால் ஸ்டோக் ரம்பிளர்ஸ் என்ற பெயரில் நிறுவப்பட்டது.
இந்த கிளப் அதன் பெயரை 1878ஆம் ஆண்டில் ஸ்டோக் கால்பந்து கிளப் என்றும் பின்னர் 1925ஆம் ஆண்டில் ஸ்டோக்-ஒன்-ட்ரென்ட்டிற்கு நகர அந்தஸ்து வழங்கப்பட்ட பின்னர் ஸ்டோக் சிட்டி என்றும் மாற்றியது. இந்த அணி தற்போது ஆங்கில கால்பந்தின் 2ஆம் அடுக்கான சாம்பியன்ஷிப்பில் போட்டியிடுவது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக டன்ஸ்டோல் நகரை பற்றி பார்ப்போம். இது ஒரு பண்ணை நிலப்பரப்பு. 1795ஆம் ஆண்டில் டன்ஸ்டோல் மட்பாண்டங்களின் இனிமையான கிராமம் என்று பாராட்டப்பட்டது. சந்தை நிறுவப்பட்டதை தொடர்ந்து 1816க்கு பிறகு அதன் வளர்ச்சி துரிதப்படுத்தப்பட்டது. அடுத்ததாக நாம் பார்க்க போகும் நகரம் பெர்ஸ்லம். இது கோட்டை காப்பாளர் அல்லது நகர காவலருக்கு சொந்தமான ஒரு எஸ்டேட். 1680ஆம் ஆண்டில் பெர்ஸ்லம் 70க்கும் குறைவான வீடுகளை கொண்டிருந்தது. இது 18ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மூவலன் குடியேற்றமாக இருந்துள்ளது. சிறிய அளவிலான பானை தயாரிப்பு மற்றும் ஒரு சில நிகழ்வுகள் மட்டுமே இங்கு இருந்தன எனலாம். இருப்பினும் 1700களில் பிற்பகுதியில் நகரத்தின் புதிய தெருக்கள் அமைக்கப்பட்டு 1910ஆம் ஆண்டில் இது பெருநகரமாக அமையப்பெற்றது. அடுத்ததாக இங்கு வரும் பார்வையாளர்களை கவரக்கூடிய இடங்களை பார்க்கலாம். ஸ்டோக்-ஒன்-ட்ரென்ட் அனைத்து வயதினருக்கும் பார்வையாளர்களுக்கும் பரந்த அளவிலான இடங்களை கொண்டுள்ளது. இயற்கை அழகு ஸ்டோக்-ஒன்-ட்ரென்ட் அதன் மட்பாண்டங்களுக்கு மட்டுமல்ல, அதன் அழகிய கிராமப்புறங்களுக்கும் பிரபலமானது. நகரத்தின் வளமான கலாச்சார காட்சியில் அடங்கும் மட்பாண்டங்கள் அருங்காட்சியகம் மற்றும் ஆர்ட் கேலரி. இங்கு நீங்கள் மட்பாண்டத் தொழிலின் வரலாற்றை பற்றி அறிந்து கொள்ளலாம் மற்றும் உள்ளூர் மட்பாண்டங்களின் பரந்த தொகுப்பை பார்த்து ரசிக்கலாம். ட்ரென்த்தம் எஸ்டேட் அதிர்ச்சியூட்டும் தோட்டங்கள், அழகான ஏரி, பல பூங்காக்கள் மற்றும் ஷாப்பிங் கிராமத்தை வழங்குகிறது. த்ரில் தேடுபவர்களுக்கு இங்கிலாந்தில் மிகவும் பிரபலமான தீம் பூங்காக்களின் ஒன்றான ஆல்டன் டவர்ஸ் ஒரு குறுகிய இயக்கி தொலைவிலேயே அமைந்துள்ளது. மயக்கும் ஸ்டாஃபர்ட்ஷயர் மூவலன்ஸ் மற்றும் அமைதியான கெனாக் சேஸ் ஃபாரஸ்ட் உள்ளிட்ட அழகான நிலப்பரப்புகளால் நகரம் சூழப்பட்டுள்ளது. தோப் கிளவுடின் அடிவாரத்தின் உள்ள அதன் புகழ்பெற்ற ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் மற்றும் அழகான நதி ஓடுகிறது. இதனை டவ் நதி என்று அழைப்பார்கள். இது ஒரு பிரபல உல்லாச பயண இடங்களில் ஒன்று. இங்கு வரும் மக்கள் இந்த நதியோரமாக உணவுகளை சமைத்துண்டு தம் உறவுகளுடன் பொழுதை இனிமையாக கழிப்பார்கள். அடுத்ததாக ட்ரென்த்தம் மங்கி ஃபாரஸ்டை பார்ப்போம். இது 60 ஏக்கர் வனப்பகுதியாகும். இதில் 140 சுதந்திரமாக சுற்றித் திரியும் பாபரி குரங்குகளை பார்வையாளர்கள் 3/4 மைல் பாதையில் நடந்து சென்று பார்த்து ரசிக்கலாம். இந்த சரணாலயம் ஆபத்தான இந்த விலங்கினத்தை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துகிறது. பார்வையாளர்கள் அரை காட்டு விலங்குக்கிடையே நடப்பதன் மூலம் ஸ்டாஃபர்ட்ஷயரின் மையத்தில் ஒரு அற்புதமான தனித்துவமான அனுபவத்தை பெற முடியும். வெளிப்புற ஆர்வலர்கள் நடைப்பயணம், சைக்கிள் ஓட்டுதல் மற்றும் பறவை கண்காணிப்பு போன்ற பல்வேறு செயல்பாடுகளை அனுபவிக்க முடியும். பீக் டிஸ்ட்ரிக்ட் என்று அழைக்கப்படும் பீக் மாவட்ட தேசிய பூங்காவின் அமைதியான அழகும் எளிதில் அடையக்கூடியது. நாள் பயணங்கள் மற்றும் வார இறுதி பயணங்களுக்கு மிகவும் ஏற்றது. கலாச்சார பாரம்பரியம் கொண்ட ஸ்டோக்-ஒன்-ட்ரென்ட் நகரம் அதன் மாறுபட்ட கலாச்சார பாரம்பரியத்தில் பெருமை கொள்கிறது. உள்ளூர் மக்கள் அன்பான விருந்தோம்பல் மற்றும் பொழுதுபோக்கு அன்புக்கு பெயர் பெற்றவர்கள். நகரம் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் மற்றும் நிகழ்வுகளை நடத்துகிறது. இசை, கலை மற்றும் உணவை கொண்டாடுகிறது. ரீஜென்ட் தியேட்டர் மற்றும் விக்டோரியா ஹால் ஆகியவை உலகத்தரம் வாய்ந்த கலைஞர்களை ஈர்க்கின்றன. ஸ்டோக்-ஒன்-ட்ரென்ட் ஒரு பணக்கார விளையாட்டு வரலாற்றை கொண்டுள்ளது. குறிப்பாக கால்பந்தில் இந்த நகரம் த பாட்டர்ஸ் என்று அழைக்கப்படும் ஸ்டோக் சிட்டி கால்பந்து கிளப்பின் தாயகமாகும். கிளப் ஒரு உணர்ச்சி ரசிகர் பட்டாளத்தையே கொண்டுள்ளது எனலாம் மற்றும் பிரபலமான பெட் 365 ஸ்டேடியத்தில் விளையாடுகிறது.
அடுத்ததாக நம் தமிழ் உறவுகளுக்கு இங்கே என்னெல்லாம் இருக்கிறது என்று பார்ப்போம். ஸ்டோக் தமிழர் நலன்புரி அமைப்பு, இது 2010 முதல் தொடங்கப்பட்டு ஸ்டஃபர்ட்ஷயர் கவுண்டியில் உள்ள லாங்ஃபோர்ட் ஸ்டோக்-ஒன்-ட்ரெண்ட் தளமாக கொண்டு இயங்கி வருகிறது. இது ஒரு தன்னார்வ மற்றும் சமூக அமைப்பு. ஸ்டோக்-ஒன்-ட்ரெண்ட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் தமிழ் சமூகத்தின் நல்வாழ்வை மேம்படுத்துதல் மற்றும் தமிழர்களின் மொழி மற்றும் நுண்கலை திறமைகளை வளர்க்க உதவுதல், தடகள திறமைகளின் வளர்ச்சியை ஆதரிப்பது, இந்துக்களுக்கான வழிபாட்டு ஆலயம் அமைப்பது, மூத்த குடிமக்களின் தேவைகளை ஆதரிப்பது, பாதிக்கப்படக்கூடிய மற்றும் முதியவர்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்குதல், இளைஞர் சமுதாயத்தின் தேவைகளை புரிந்து கொண்டு ஆலோசனை வழங்கி அவர்களுக்கு தேவையான உதவிகளை ஏற்பாடு செய்தல், மேலும் இலங்கையில் வாழும் உறவினர்களுக்கு வறுமையை போக்குதல் போன்ற இன்றியமையாத சேவைகளை இந்த அமைப்பு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. அதுபோன்று ஸ்டோக் தமிழ் ஆலயம் என்ற பெயரில் தமிழ் பாடசாலை இங்கு 14 வருடங்களாக இயங்கி வருகிறது. இது தமிழர்களின் மொழி மற்றும் நுண்கலை திறமைகளை வளர்க்க உதவுகிறது. மாணவர்களுக்கு தமிழ் மொழி, நடனம், மிருதங்கம் மற்றும் கால்பந்து பயிற்சிகளும் இங்கு கற்றுத்தரப்படுகிறது. அது மட்டுமல்லாது இப்பொழுது நீங்கள் அனைவரும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் SRS தமிழ் வானொலி நிலையத்தின் தலைமை அலுவலகமும் இந்த ஸ்டோக்-ஒன்-ட்ரெண்டில் தான் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வானொலி நிலைய ஸ்தாபகர் திரு ரவிஷான் அவர்களும் அவரது துணைவியாரும் மிகவும் அர்ப்பணிப்புள்ளவர்கள். அவர்கள் எப்பொழுதும் வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு இடமளித்து அவர்களை ஆதரிக்கும் மனப்பான்மை கொண்டவர்கள் என்பது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஸ்டோக்-ஒன்-ட்ரெண்ட் பல்வகைப்பட்ட மக்களை கொண்டுள்ளது. இலங்கை, இந்தியா மட்டுமன்றி பல வெளிநாட்டு தயாரிப்புகளும் சந்தையில் விற்கப்படுகின்றன. அத்தோடு இலங்கையின் கொத்து ரொட்டி முதல் ஆப்கானிஸ்தான் நாட்டின் கெபாப் வரையும், இந்தியாவின் தோசை முதல் ஜப்பான் நாட்டின் சுஷி வரை அனைத்து உணவுகளும் இங்கு தாராளமாக கிடைக்கும். உணவு பிரியர்கள் தயங்காமல் இங்கு வந்து இந்த உணவுகளை ருசித்து மகிழலாம். அடுத்ததாக தம் அடியார்களை காப்பதற்காகவே இங்கு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கனகதுர்க்கை அம்மன் கோவிலை பற்றி பார்ப்போம். சக்தி, செல்வம் மற்றும் கருணையின் தெய்வமும் ஸ்டோக்-ஒன்-ட்ரெண்டின் பிரதான தெய்வமான ஸ்ரீ கனகதுர்க்கை அம்மன் லாங்ஃபோர்ட் ஸ்டோக்-ஒன்-ட்ரெண்ட் எனும் இடத்தில் எழுந்தருளி தன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். ஆலய வருடாந்த தேர் திருவிழா ஆடி மாதத்தில் நடைபெறும். தைப்பூசம், மகாசிவராத்திரி, ஆடி அமாவாசை, ஆடிப்பூரம், விநாயகர் சதுர்த்தி, கந்த சஷ்டி, மத உற்சாகம், ஆடம்பரம் மற்றும் பண்டிகையுடன் கொண்டாடப்படும் நவராத்திரி திருவிழா மற்றும் இதர பூஜைகள் இக்கோவிலில் மிகவும் சிறப்பாக இடம்பெற்று வருகின்றன. அபிஷேக அலங்காரத்துடன் ஆண்டின் அனைத்து தினங்களிலும் இவ்வாலயம் மாலை 5 மணி முதல் திறந்திருக்கும். விசேட தினங்களில் காலை வேளைகளிலும் ஆலயம் திறக்கப்படும். பூஜைகள் செய்ய விரும்பும் அடியவர்கள் ஆலய நிர்வாகிகளுடன் தொடர்பு கொண்டு உங்கள் பூஜைகளை மற்றும் நேர்த்திகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஸ்ரீ கனகதுர்க்கை அம்மன் நீங்களும் உங்கள் குடும்பத்தினருடன் வந்து தரிசித்து அம்மன் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டோக்-ஒன்-ட்ரெண்ட் அதன் கண்கவர் வரலாறு மற்றும் துடிப்பான நிகழ்காலத்துடன் பார்வையாளர்களுக்கு அது ஒரு தனித்துவமான அனுபவத்தை வழங்குகிறது. அதன் மட்பாண்ட பாரம்பரியம் முதல் அதன் இயற்கை அழகு மற்றும் கலாச்சார மகிழ்ச்சி வரை நகரம் அனைவருக்கும் ஏதாவது உள்ளது. அருங்காட்சியகங்களை ஆராயுங்கள். அதிர்ச்சியூட்டும் கிராமப்புறங்களில் மூழ்கி உள்ளூர் மக்களின் அரவணைப்பு மற்றும் விருந்தோம்பலை தழுவுங்கள். ஸ்ரீ கனகதுர்க்கை அம்மன் அருளை பெறுங்கள். ஸ்டோக்-ஒன்-ட்ரெண்ட் உங்களை திறந்த கரங்களுடன் வரவேற்கிறது என்று கூறிக்கொண்டு இதுவரை இந்த நிகழ்வினை ரசித்து கேட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து மீண்டும் ஒரு ஊர்கோலம் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் அன்புடன் ஸ்ரீதேவி அருளானந்தன். வணக்கம் நேர்களே.